ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ரொம்ப சாமியை பக்தியாக கும்பிடுவார். ஆனால் அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, ஒட்டு கேட்குற பழக்கம். யாராவது அதை பேசினா, உள் ரூமில் பேசுனா, அதை உள் ரூமில் பேசினா அதை காது அப்படியே ஒட்டு கேட்பார். என்ன பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு. அவ்வளோ ஒரு நல்ல கேவலமான ஒரு குணம் ராஜா கிட்ட இருந்தது. ராஜா கிட்ட கேவலமான குணம் இருக்கலாமோ? இருக்கக்கூடாது. ராஜா எல்லாருக்கும் ரோல் மாடலாக இருக்கணும் இல்லையா? அதனால் அவருக்கு அந்த ஒட்டு கேட்குற பழக்கத்தை விடவே முடியல. ஆனால் அவர் நல்லா சாமி கிட்ட போய் எப்போவுமே வேண்டிக்கிட்டே இருப்பார். யாராவது 2 பேர் அந்த ரூமில் பேசுனாச்சுல, உள்ள தாழ் போட்டு காது அப்படியே கிட்ட அந்த கதவு கிட்ட வச்சு கேட்பார் என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப நல்ல குணங்கள் இல்லை, தீய குணங்கள். ஆனால் ராஜா பக்தியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது ராஜா சாமிக்கிட்ட வேண்டார். சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு, நமச்சிவாயா நமச்சிவாயா, நான் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேனே, நான் எனக்கு நான் கேட்குறது எனக்கு கூடேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு நாள் அவருடைய பக்தியை கேட்டு கேட்டு டெய்லி கேட்குறாங்களே அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன தெரிஞ்சிருமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு கூர்மையாக இருக்கணும், காது எங்கே பேசினாலும் கேட்கணும். என்ன அந்த ஒட்டு கேட்குற புத்தி பாருங்கள், அவர் எப்படி கேட்குது. சாமி கிட்ட கூட தப்ப கேட்க தோணுது, அப்படியே காது அப்படியே ஒட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே சாமியும் உனக்கு காது நல்லா பெரிய காதாக வந்தால் அழகாக எல்லா ஒட்டும் கேட்கணும். திடீர்னு பார்க்குறாரு ராஜா, தொட்டடாயின் அப்படியே கழுத காது மாரி உயரமாக வளர்ந்துருது காது. ஆனால் எங்கே ஒட்டு கேட்டாலும் நல்லா கேட்குது, காது அப்படியே ஆயிடுது. ஐயோ, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது எல்லாரும் கத்துற ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாவுக்கு அப்படி ஷேமாயிடுது. உடனே எல்லாம் அமைதியாக இருக்கணும், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது கொன்று போட்ட கொன்று அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ராஜா டர்பன் வச்சு காதை மூடிடுறாங்க. கேட்குற காது கூட கேட்காத போயிடுது. நல்ல டர்பன் வச்சு முன்னா காது கேட்காது இல்லை. எங்கடா நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கு அசிங்கமாயிடுமோ அப்படின்னாட்ட ரொம்ப கஷ்டமாயிடுது. ராஜாவுக்கு தாடியாக வளருது, முடி வெட்டணும், தாடி ஷேவ் பண்ணணும், ஒன்றுமே முடியல. அச்சோ, யாரை கூப்பிடுது? இந்த சவரங்காரனை கூப்பிட்டானா, முடி வெட்டுறவனை கூப்பிட்டா அவன் நம்மளுக்கு வெளில போய் எல்லாம் சொல்லிடுவானேன்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜா ஏதோ சோகமாக இருக்கார் பழகுது, அதான் தாடி வச்சுருக்காரு. ராஜாவுக்கு ஏதோ துக்கம் போல இருக்குது, அதான் ராஜா தாடி வச்சுருக்காரு. ஊர்வாயை மூட உலை மூடி இல்லை. அப்படியே ராஜா பற்றி இருக்க ரூமர்ஸாக பரப்பி விடுறாங்க எல்லாரும். ராஜாவுக்கு பொறுக்க முடியல, முடி வெட்டனை வர சொல்லி உள்ளே கண்ணு கட்டி ராஜாவுக்கு அரண்மனை கூப்பிட்டு வராங்க. ராஜா, நீ முடி வெட்டு, ஷேவ் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இதை எடுத்துட்டு பார்த்தா ராஜாவுக்கு கழுத காது பெருசாகுது. அம்மாடியோ, ராஜாவுக்கு அது கழுத காதா அப்படின்னு அந்த முடி வெட்டுறோம் கத்துறோம். அப்படியே ராஜாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. டேய், இதை யாருக்கிட்டையாவது சொன்ன உன் கழுத்தில் தலை இருக்காது, கதம் அப்படின்னு சொல்லிடு. ராஜா உத்தரவு மீற முடியுமோ? அவர் ராஜா ஷேவ்லாம் முடிச்சுட்டு திருப்பி டர்பன் கட்டிட்டு ராஜா அரண்மனைக்கு வந்துடுறாரு. இவனால் சொல்லவே முடியல. ஐயோ, என்ன இது என்ன இது, அவனுக்கு நீ சொல்லாமல் இருக்கணும்னா இந்தா அப்படின்ட்டு அவனுக்கு 1000 பொற்காசல் கொடுக்குறாங்க. ஒரு பொற்காசு கொடுக்க வேண்டிய இடத்துல 1000 பொற்காசு கிடைக்குது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தாம்பிகமாக வரான் அவன். வந்த உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட எந்த 1000 பொற்காசு பிடி அப்படின்றோம். அவங்க ஒய்ஃப்க்கு ஒரே ஆச்சரியம், என்ன ராஜா கிட்ட முடி வெட்டினா ஒரு பொற்காசு கட்டினாவே நம்ம இல்லாமல் வசதியாக வாழலாம், 1000 பொற்காசு கொடுத்துருக்காங்களே, எப்படி அது அப்படின்ட்டு சொல்லுங்க 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 நெய் நெய் நெய்ன்றாங்க அவங்க ஒய்ஃபு. வேணாம் வேணாம், சொன்னா என் உயிர் என் தங்காது, சொன்னால் என் கழுத்து வெட்டிட்டு வர்றா. அப்படின்னா ரகசியம், அப்படின்னா ரகசியம், என்கிட்ட சொல்லுங்க என்கிட்ட சொல்லுங்க. ஒரே டார்ச்சர் அவங்க ஒய்ஃபு. வேற வழி இல்லாமல் ராஜாக்கு காது கழுத காது. ராஜாக்கு என்ன காது? கழுத காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அந்த அம்மா, ஐயோ
ராஜா கழுத கதா, என்னால் மறைக்க முடியலையே, யார்கிட்டயோ சொல்லணுமே. யார்கிட்டயோ சொன்னேன், நானும் சாக வேண்டியதான், நீயும் சாக வேண்டியதான். ராஜா காது கழுத காதாமே, என்னால் யாருக்கிட்டேயும் சொல்ல முடியலையே. யார்கிட்டயும், அதுவும் யார்கிட்ட பெண்கள்கிட்ட ஒரு ரகசியம் போச்சுன்னா வெளியே டமால் உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ரகசியம் ரகசியமாக இருக்காது. உடனே அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுது, ஊதுது. ராஜா காது வந்து கழுத கழுத குண்டாயிடுறாங்க. அப்படியே ஒபிசிட்டி காற்று பூந்துருது அவங்களுக்கு. ஏன்னா அது அவங்களால சொல்லாமல் இருக்க முடியல. ஐயோ நான் வெடிச்சிடும் போல இருக்கே, நான் வெடிச்சிடும் போல இருக்கே, நான் இது சொல்லி அனுவேன். சரி வந்து தொலை. 2 பேரும் காட்டு கூட்டின்னு போகிறாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்க கவுட்டு போயிட்டு, இங்கே வா, இங்கே நோண்டு, பள்ளத்தை நோண்டி இது உள்ள கத்து. ராஜா காது கழுத காது, ஐயோ நம்ம நாட்டு ராஜா காது, நம்ம நாட்டு ராஜா காது, கழுத காது கழுத காது கழுத காது கழுத காது கழுத காதுன்னு கத்துனோடனே, அப்பா கத்தி முடிச்சாச்சுரப்பா சாமி, மூடு அப்படின்ட்டு மூடிடுறாங்க. மூடின உடனே அங்கே டகட கட 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 கடன்னு ஒரு மரம் வளர்ந்துருது. இந்த ரகசியத்தை கேட்டு ராஜா அழகான மிருதங்கம் கேட்கணும், வாசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும். உடனே மிருதாங்க வித்துவானெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ராஜா மிருதங்கம் கேட்குறது, அது நல்லா வாசிக்கணும், அடுத்த மாதம் ராஜா சபையில் வாசிக்கணும்னு இந்த ஆள் மிருதங்க செய்ய மிருதங்க கிட்ட ஒரு ஆள் போகிறான். அந்த வித்வான் போனால் அழகாக ஒரு மிருதங்கம் செஞ்சு கொடு அப்படின்றான். சரி அப்படின்ட்டு அந்த போகிறான். அங்கே இந்த ராஜா காது கழுத காது ராஜா காது கழுதுக்கணும் ஒரு மரம் வந்தது பாருங்கள், அந்த மரத்தை வெட்டி அழகாக ஒரு மிருதங்கம் செஞ்சிடறான். மிருதங்கம் செஞ்சு எல்லாரும் உட்காடுறாங்க. ஒரு மாதம் கழித்து ராஜா அரசபையில் கம்பீரமாக உட்காராரு. டன்னு டக்கு 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 டன்னு டக்கு 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 டன்னு டக்கு டக்கு டக்குன்னு அப்படின்னு மிருதங்கம் வா நினச்சிங்க. டன் டங் ராஜா கழுது, டன் டக் கழுத காது ராஜா கழுது கழுத கழுது ராஜா காது கழுத காது மிருதங்கம் கத்துது. ஐயோ ராஜாக்கு டென்ஷன் ஆகுது. எவ்வளோ திமிரு இருக்கா, ராஜா காது கழுத காது ராஜா காது கழுத காது ராஜா காது கழுத காது. டென்ஷன் ஆயிடுது. எடுத்து ராஜா அங்கேருந்து அரசல் தப்ப 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 தப்பன்னு ஓடி வந்து இந்த மிருதங்கத்துக்கு டமால் போட்டு உடைகிறவங்க. தூள் தூளாகி ராஜா காது கழுத காது ராஜா காது கழுத காது ராஜா கழுது கழுத காது. நம்ம ராஜாக்கு டென்ஷன் ஆகி அப்படியே அந்த டர்பனை தூக்கி, ஏன் காது கழுத கழுதான் போங்க அப்படின்னுறாரு. எல்லாரும் அரசபையே பார்க்குது, ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்க. ஐயோ நம்ம ராஜாக்கு கழுதக்காதா அப்படின்னு எல்லாம் ஷேமாயிடுது ராஜாக்கு. உடனே அங்கே இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த ராஜா ஒட்டு கேட்டு கழுத கதா மாறிச்சு. ராஜாக்கு அழாத குறையாயிடுது. அப்போ தான் யோசிக்கிறாரு, அடுத்தவங்க பேசுறது கேட்குறது எவ்வளோ ஒரு அநாகரீகம். சாமிக்கிட்ட நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு கேட்டிருக்கணும், பிரார்த்தனை எத்தனையோ விஷயம் நல்லா இருக்கும் கேட்கணும், கேவலம் ஒட்டு கேட்குற காதை கேட்கணும்னு கேட்டோமே அப்படின்னு ரொம்ப அசிங்கமாகிடுது. சாமிக்கிட்ட போய் மனம் உருகி அழுது 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 ராஜா வேண்டாரு, என் காது பழைய நிலைமைக்கு வரணும், என் கெட்ட புத்திலாம் போனன்னு. அசரீரியா சிவபெருமான் தோன்றி உனக்கு காது சரியாடுன்னு அவருடைய காது மீண்டும் பழைய காதாக மாறுது. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்? சாமிக்கிட்ட நீங்கள் என்ன கேட்கணும்? முருகா எனக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடு, நல்ல புத்தியை கொடு, நல்ல அறிவை கொடு, ஏன் அப்பா அம்மாவை வயசான காலத்தில் நான் காப்பாற்றணும் அதுக்கான சக்தி கொடு, நான் நல்ல படிப்பை கொடுன்னு வேண்டணுமே தவிர எனக்கு அது வேணும் இது வேணும்ன்ட்டு தப்பாக வேண்டக்கூடாது. சரியா? எப்படி அந்த ராஜா முட்டாள்தனமாக எனக்கு காது ஷார்ப்பானோன்னா கழுதாக மாறிச்சு பாருங்க, அது மாதிரி சாமிக்கிட்ட நீங்கள் வேண்டக்கூடாது. Once again, may Lord Muruga bless you. Bye from your lovable Papa. I'm not only your Papa, I'm your mom and I'm your close friend. Thank you.